உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும், மனதுக்கு மிக பிடித்த மகர ராசி நேர்கள். மகர ராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் கேட்கணும். தட்டி தூக்க போறீங்களோ? வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகரத்துக்கு. நான் ரொம்ப நாளாக இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரின்ற மாதிரி நீங்கள் பட்டீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஆசைப்பட்ட காலம் இதுதான். அந்த அளவுக்கு சிவராஜ யோகம், அப்பா சூரியனும் குருவும் நேராக உட்காந்து சமசப்தமாக மகரத்தை தான் பார்க்குறாங்க. தலைமைத்துவம், விடாமுயற்சி, வெற்றி எல்லாம் கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனால் என்னன்னா, இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு இது வரைக்குமாவது குரு பார்வையில் இருந்தாலும் சமத்து பையனாக இருந்தார். இப்போ குரு பார்வை வேற இல்லை. ஒரு பக்கம் நம்ம அமெரிக்க அதிபருக்கு டஃப் கொடுக்கலாமான்னு மனசு தோணும். ஒரு பக்கம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், பேசாமல் இப்படியே இருந்துடலாமான்னு தோணும். இந்த மாதிரி இந்த 2 இதுக்கும் நடுவில் ராகு போட்டு கொஞ்சம் மைண்டை வந்து அப்படியே டாவாடியான்னு விளையாட வச்சுட்டு கேட்கக்கூடிய காலம் ஜூலை மாதம் இருக்குது. கொஞ்சம் கவனம், செயலில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க. செயலில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க இந்த தடவை. ஓகே, நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னா, எப்போ பார்த்தாலும் மகரத்தை சூப்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கோச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படிதான். நீங்களே நம்பாட்டி நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் நான் நம்புகிற நம்பிக்கையாவது மகர ராசிக்காரருக்கு சூப்பராக இருந்துராதா அப்படின்னா, சூப்பராக தான் இருக்க போகுது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, லைட்டாக அப்படியே கொஞ்சம் திமிரு, ஈகோ, ஆணவம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். பொசிஷன் கொஞ்சம், ஏன்னா சூரியன் டைரெக்டாக பார்க்குறாரா, அது என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் விட்டு கொடுக்காம நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்ற மாதிரியான ஒரு சினாரியோவை மகரத்துக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி யார்கிட்டயாவது ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க இல்லை அப்படி இப்படி இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் அப்படியே அவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியான சினாரியோ உருவாகும். எப்படியும் வெற்றி உங்களுக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படுது இந்த ஒரு மாதம் மகரத்துக்கு. திடீர்னு ஒரு கெத்து வந்துடும், நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு மகராசிக்காரங்க கெத்தாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் அது வந்து தேவையில்லாமல் அடுத்தவர்களை பாதிக்காத அளவுக்கு இருந்துட்டா சந்தோஷம். இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கரெக்டு, ஏன்னா வாங்கின அடி அப்படி, அதனால் யாரையும் நம்ப முடியாது. நல்ல காலம் வரும்போது நம்ம ஆடுறதுல தப்பு ஒன்றும் இல்லை தான், பட் ஓவர் ஆட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு மகரத்துக்கு ஓகே. ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் சூரியனுடைய பார்வையும் சரி, குருவோட பார்வையும் சரி, இது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு விளங்காத ஒரு புதிர் என்னன்னா, குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார், பார்க்குற இடத்த விரிவு பண்ணுவார். ஓகே, இந்த தடவை 7 ஃப்ரீஸ் பண்ணி 7 விரிவுபடுத்த போகிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எதை விரிவுபடுத்தி எதை ஃப்ரீஸ் பண்ண போகிறார்? நானும் ஒரு 2 மாதமாக கணக்கு எடுத்து எடுத்து பார்க்குறேன் மகரத்துக்கு. அப்போ என்னன்னா, எந்த குடும்பம் கெட்டதோ அந்த குடும்பம் மீண்டு எந்திரிக்க போகுது. யார் உங்களை வேணான்னு சொல்லிட்டு விட்டு போனாங்களோ அவங்க திரும்ப உங்களை தேடி வரப்போகிறாங்க மகர ராசிக்காரர்கள். இல்லை, யார் வந்து உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்களும் அனுப்படுத்தாங்களோ, அவங்களே வந்து உங்களிடம் சரணாகதி அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீங்களா பார்த்து வேணான்னு சொல்ல போகிறீங்க. சமுதாய மதிப்பு, இந்த 7ஆம் இடம் ஒன்றை பிளாக்கேஜ் பண்ணாலும் மற்ற எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்காரு கடவுள். வாவ், 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம் தான் மதிப்பு, மரியாதை, சமூகம். 7ஆம் இடம் தான் வந்து ஸ்பௌஸ்ன்றது ஒரே ஒரு காரகம், மற்ற எல்லா காரகமும் இருக்குல்ல. நிறைய பேருக்கு சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை பிரம்மாண்டப்படுத்த போறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை. வாவ், செம்ம. இந்த பக்கம் ராசிக்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேற என்ன வேணும் மகரத்துக்கு? தயவு செஞ்சு ராசி பலன்லாம் பார்க்குறத விட்டுட்டு போய் வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, ஜெயிக்கணும். இது வரைக்கும் அப்படியே அழிங்க, மறுபடியும் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே ப்ரூவ் பண்ணணும். தோத்துட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கணும். மகரத்துக்கு நிறைய வேலை இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், டயத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்ன கமெண்ட் பட்டி உயிர் மட்டும் மிச்சம் இருக்குது, அது மட்டும் மிச்சம் இருக்குன்னு போட்டாப்புல எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்புங்க, தேவையில்லாமல் கெட்டதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க. எனக்கு அப்படி இருக்குது வாழ்க்கை, இப்படி இதே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. நான் நல்லா தான் இருக்க போகிறேன், நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மகரம் நம்பிட்டா போதும், சிகரம் ஏறிட்டு. நான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறது, நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் உங்களை நம்பினாலே நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இந்த தடவை நல்லவே எல்லாம் தேடி வரப்போகுது. நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது, நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்க போகுது, நிறைய அவார்டு கிடைக்க போகுது, நிறையா வந்து அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. மகரம் அலைஞ்ச ஒரு விஷயம் அப்ரிசியேஷன், அது இந்த தடவை கிடைக்க போகுது. அதுவும் சூரியனோடு குருவோடு சேர்ந்து இருக்கு அப்படின்ற போது நிறைய நல்லவை தேடி வரும். ஏதாவது ஒரு இடத்த மாற்றலாமா, வீடை மாற்றலாமான்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக போங்க, மாற்றுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால்
கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ கொஞ்சம் கவனம். அவர்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கவனம். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்காரு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. எல்லாருக்குமே சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் த்ரோட்டு பிரச்சனை வந்துட்டு போகும். 2ஆம் இடத்து ராகு தனியாக இருக்கும்போது நிறையா தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு மாதிரியான எனர்ஜி விசுத்தியை பிடிப்பார். போன மாதம் 15, 27லேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொண்டை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தொண்டை ஒன்றா சளி பிடிக்கிறது, இல்லை தொண்டை அடைச்சிக்கிறது, தொண்டை கட்டுறது, எச்சில் முழுங்க முடியாமல் லைட்டாக தொண்டையில் வலிக்கிறது, தைராய்டு இருக்கான்ற மாதிரியான சில சிம்டம்ஸ் எட்டி பார்க்கறது, இந்த இந்த அமைப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாயிருக்காரு. அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி 5ஆம் வீட்டு அதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்காரு. ஞானம், மோட்சம், யோகம். கேதுக்கே ஒரு பேரு தெரியுமா? ஞானக்காரகன், யோகக்காரகன், போகக்காரகன்னு பேர். சும்மா எடுத்தோன்னே அவனை கெடுதலே சொல்லக்கூடாது. ஞானத்தையும் அவன் தான் கொடுப்பான், யோகத்தையும் அவன் தான் கொடுப்பான், போகத்தையும் அவர் தான் கொடுப்பார் கேது. அப்போ இந்த 3 இந்த தடவை மகரத்துக்கு இயங்க போகுது. இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகுது, நிறைய போகம் கிடைக்க போகுது, நிறைய யோகம் கிடைக்க போகுது, எல்லாமே சேர்ந்து மகரத்திற்கு இயங்க போகுது. அப்போ மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட அடியிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. ரிவெஞ்ச் கொடுப்பீங்க. வா வா வான்னு கூப்பிட்டு உங்கள் செயலால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. தலைமைத்துவம் கிடைக்கும், லீடர்ஷிப் கிடைக்கும். பிள்ளைங்களா இருந்தால் கூட, படிக்கிற பிள்ளையா இருந்தால் நீ தான் லீடர்னு கிளாஸில் கூப்பிட்டு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு அப்படியே பூரிக்க வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது மகரத்துக்கு. நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை, நெகட்டிவாக வரவும் வேண்டாம். நீங்களா ஏதாவது நெகட்டிவாக தேடாதீங்க. நான் வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் வந்ததே போதும். 7 வருஷம் வச்சு செஞ்சிருச்சு. இனிமேல் எந்த நெகட்டிவும் மகரத்துக்கு இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது. பாசிட்டிவாக மாறதுக்கான அமைப்பாகத்தான் கிரகங்களும் இருக்குது. உங்களுடைய தாட்டையும் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஓகே. ஹெல்த் வைஸ் மகரத்துக்கு நான் சொன்ன மாதிரி த்ரோட்டு, அதே மாதிரி கழிவுகள் போகக்கூடிய இடம். இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் மகரத்துக்கு கண்டிப்பாக வரும். 8ஆம் இடத்துல கேது, கழிவுகள் போகக்கூடிய இடத்துல கேது உட்காந்துருக்கிறது, அது சுக்கிரனோட உட்காந்துருக்கிறது. கொஞ்சம் கவனம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறப்பு உறுப்பில் கொஞ்சம் கவனம். டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரலாம். ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய தண்ணி குடிங்க. இளநீர் முடிஞ்சால் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்துக்கு இளநீர் கொடுத்துட்டு வாங்க. அதுவே மிகச்சிறந்த யோகம். யாருக்கும் தெரியாமல் இருக்காது. இளநீர் வாங்கி தானம் கொடுங்க. சூப்பராக வேலை செய்யும். அந்த சுக்கிரன் அப்படி வேலை செய்வான் சூப்பராக. ஸோ அதை மட்டும் பண்ணால் போதும். பெண் தெய்வங்களுடைய எனர்ஜி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. நிறைய பேர் இந்த தடவை பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் எதிரே பார்க்காம இந்த தடவை விளக்கு பூஜையில் கலந்துக்குவீங்க. எதிரே பார்க்காம இந்த தடவை அப்படியே நீங்கள் போகும்போது மட்டும் தீபாரதனை கண்ணில் காட்டப்படும். அது பெண் தெய்வங்களாக இருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும் மகரத்துக்கு. சூப்பராக இருக்குது. ஏன்னா சூரியன் எல்லாம் தீபத்தோடு கனெக்ட் ஆகிற நல்லா கரகத்துவத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை அம்பிகை வழிபாடு என்பது உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடியாக அமையும். நிறைய 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 கொண்டாட்டங்களும் குதூகலமும் கடவுளோட பிளஸ்ஸிங்கும். நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு அப்படியே கூப்பிட்றா. மீனாட்சி போயிட்டு வந்துடுங்க. நிறைய பேருக்கு காஞ்சிபுர காமாட்சி அம்மனுடைய வழிபாடும் அதோட பிரசாதமும் அந்த அம்பாலோட புகைப்படமும் உங்கள் கண்ணில் படும், இல்லை உங்களுக்கு கிடைக்கும். அது 1 மாதத்துக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சு இந்த 15 தேதி சூரியனுடைய அமைப்பு இப்படி இறங்குது இல்லை, அதுலேருந்தே கிடச்சிடும். ஸோ கவலையே பட வேணும். போன மாதம் 20ஆம் தேதி கிட்ட இருந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் கடாட்சம் கிடைக்கும். கரெக்டாக இந்த அம்மன் இல்லையா, ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய அமைப்பு கிடைக்கும். அதுவும் இல்லையா, நிறையா பேருக்கு காளியோட கருணை கிடைக்கும். இது 3மே இந்த தடவை மகர ராசிக்காரருக்கு இந்த 3 நட்சத்திர அடிப்படையில் அது இயங்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எதுவும் நெகட்டிவாக இல்லை, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி த்ரோட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. வயிறு சந்த பிரச்சனை, கழிவுகள் போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? ஃபென்டாஸ்டிக்காக படிப்பாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு படிக்கிறதுல ஒரு தெளிவு பிறக்கும் பிள்ளைங்களுக்கு. நிறையா பேர் மந்தமாக இருந்திருக்கும். இந்த தடவை அப்படியே பிள்ளைங்களாம் சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு. கொஞ்சம் டைமுக்கு பிள்ளைங்க எல்லாம் பண்ணும். இன்னும் மகர ராசிக்கார பிள்ளைங்க இருக்குல்ல, அது கொஞ்சம் வம்புழுக்கும். மகர ராசிக்கார குழந்தைங்க பண்ணிடும். மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைங்க இருக்குல்ல, அது கொஞ்சம் நம்மளை டார்ச்சர் பண்ணும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி கேது உடச்சிருந்துருக்கா. ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது 5ஆம் இடம் தான் குழந்தைங்க, அது கேதுவோட சேர்ந்துருக்கா. அப்போ மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் மகர ராசிக்காரர்களை டென்ஷன் படுத்துவாங்க.
எப்பயும் தான் இருக்குன்னா, அது விதி வழி எது? இல்ல இப்போ மட்டும் தான் இருக்குன்னா, அது கோச்சாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அதனால பெருசா வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். ஏன்னா சொன்ன பேச்சே கேட்காது. டயத்துக்கு வந்து வேலை செய்யாது. அதனால நீங்க டென்ஷனா, ஆங்ஸைட்டியோ, டிப்ரஷனோ ஆயிட்டு, என் வீடே இப்படிதான், என் புள்ளைங்களே இப்படிதான்னு உட்காந்து கோவப்பட்டு கத்தாதீங்க. புள்ளைங்களுக்கு சுக்கிரன் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அதனால பெருசா ஒண்ணும் மகர ராசிக்கார பிள்ளைங்கள எதுவும் சொல்லாதீங்க. ஓகே, ஃபைன். 20 வயதிலேருந்து 40 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ எப்படி இருக்க போகுது? நெறைய இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள போவீங்க. ஏதாவது பைக் வாங்கலாம், கார் வாங்கலான்ற மாரி எண்ணங்கள் அது இருக்குது. வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். நெறைய பேருக்கு புது ஃபோன் வாங்குவீங்க. சில பேருக்கு ஃபோன் கீழ விழுந்து உங்க ஃபோனோட ஸ்க்ரீன் கிராக் விழறதுக்கான வாய்ப்புகள். சுக்கிரன், கேதுவோட காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதியோட அமைப்பு வக்ரகதியில இருக்கிறது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் உங்களுடைய கம்யூனிகேஷன் வரக்கூடிய அந்த 3ஆம் இடம் குருவோட பார்வையில இருக்கிறது ஓகே. பட் அது சூரியனோட சேர்ந்திருக்கும்போது சில பேருக்கு ஃபோனு கீழ விழுந்து கிராக் ஆறதுக்கு, இல்ல ஃபோன் வேற மாத்துறதுக்கு, ஸ்க்ரீன் மாத்துறதுக்கு, ஃபோன் புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். வந்ததுனா ரொம்ப சந்தோஷம். பழையன கழிதலும், புதியன புகுதலும் தானே வாழ்க்கை. அப்ப பழசெல்லாம் போது, புதுசா ஒரு விஷயம் வந்து உங்கள இயக்க போதுன்றத நீங்க இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஓகே. 60, 40லேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு செலிபிரிட்டி யோகம் தான். கால் வைக்கிற இடமெல்லாம் அப்படியேதான். இதுவரைக்கும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே பூவா மாறப்போகுது. நீங்க வந்தா மட்டும் போதும்னு உங்கள கேட்டு, கேட்டு உங்கள கூப்பிட்டு உங்கள உட்கார வச்சு, உங்களுக்கு வந்து மரியாதை பண்ண போறாங்க. நெறைய நல்ல வேலைலாம் தேடி வருது. போலாமா? வேண்டாமான்னு யோசிச்சு, யோசிச்சு தயங்கிட்டு இருந்த தயக்கமெல்லாம் மாறப்போகுது மகரத்துக்கு. உங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் தெரியும். மகரத்த வந்து அது ஒரு மாரிங்க ஹேண்டில் பண்ற விதமே வேற. யாருக்காகவும், எதுக்காகவும் போய் நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரவே வராது. சாமிட்ட கூட சண்ட தான் போடுவாங்க. நான் சொல்லியிருக்கேன். சீப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஜென்மத்துக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கூப்பிட்டு, கூப்பிட்டு பாராட்டு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு எனக்கு. நிஜமாவே சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். என் மூஞ்சிய பார்த்தாலும் தெரியாது. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்க போது. எத பத்தி வொரி பண்ண வேண்டாம். ஹெல்த்ல நான் சொன்ன இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். அதே மாரி வீட்ல கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. வெளியிலலாம் நல்ல பேர் வாங்கிருச்சு. வீட்ல அப்புறம் தேவையில்லாம இது வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலமா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வீட்ல. வெளியில சூப்பரா இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொன்ன மாரி காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த கொடுக்கும். அத தாண்டியும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நெறைய நல்லவைய கொண்டு வந்து குடுக்கும். துர்க்கையுடைய வழிபாடு, மகிஷாசுரியோட மர்த்தினியோட வழிபாடு, சண்டியோட வழிபாடுலாம் மகர ராசிக்காரர்களுக்கு வாவ்! சூப்பர். நெறைய பேருக்கு இந்த கஜலட்சுமியோடைய அமைப்பு, அத பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். இந்த எங்கேயாவது போனீங்கன்னா, அப்படி 2 யானையோட அம்பாள் உட்கார்ந்திருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மகரத்துக்கு. நல்லா இருக்கு. நெகட்டிவ் எனக்கு சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. சூப்பரா இருக்கு. ஓகே. மகர ராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய பட்டம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. வானத்தில பறக்குதுல்ல அந்த மாரி பட்டம், இல்ல யாராவது பட்டம் விடுறது, பட்டம் பத்தியான ஒரு இமேஜ். இப்ப திருவிழா கூட இல்ல எங்க பட்டம் பார்ப்போம்? உங்க கண்ல மட்டும் படுங்க. பட்டம் தான கரெக்ட்டு. நீங்க உயர பறக்க போறீங்க, உயர பறங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பட்டம் பார்த்தல் என்ற நிகழ்வு இருக்க போது. 5ஆம் இடத்து அதிபதியும் சரி, கேதுவோட சேர்ந்திருக்கிறது, 6ஆம் இடத்து அதிபதி வக்ரமாவும் இருக்கிறது. இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது நெறையா பட்டம் கண்ல படும். கலர் கலரான லைட்டுகள் கண்ல படும். மந்திர ஓசை, ஒலி கேட்கும். இந்த கேதுவோட சேரும்போது இந்த சத்தங்கள், நெறைய மந்திர சத்தங்கள் கேட்கறது, சம்திங் லைக் தட். நீங்க போம்போதே ஏதாவது நின்னுட்டு இருக்கும்போது யாராவது செல்ஃபோன்லயாவது இந்த பக்கத்துல இருக்கவங்களுடைய பாட்டு, மந்திர பாட்டா கேட்கறது, இதெல்லாம் இந்த தடவ மகரம் வந்து ஃபீல் பண்ணுங்க. பண்ணாட்டி இனிமே பண்ணுங்க. பிரபஞ்சம் நெறைய சமிக்கைகள் குடுத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இந்த தடவ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிகரம் ஏறுவதற்கான காலமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு.